என்னென்ன நம்மளுடைய நிலைமை இவ்வளவு மோசமாயிடுச்சு. அப்ப வராரா, இப்ப வராரா, நாளைக்கு வராரா, அவரு வராரா, அவரோட சேர்ந்து இவரு வராரா, என்னென்னோ வந்துட்டு பண்ணி பார்த்துட்டு அவரு ஒரு கரூருக்கு வந்தாரு, திருச்சிக்கு வந்தாரு, தஞ்சாவூருக்கு வந்தாரு. அடுத்தது எங்கண்ணா அண்ணா வெளியவே வரமாட்டேங்கிறாரு, எங்கண்ணா போயிட்டாரு. சரி வேற வழி தெரியலாத்தா. நம்ம இப்ப அரசியல வேற வந்துட்டு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, எலெக்ஷன்ல போட்டி போட்டது. இப்ப என்ன பண்றது, அண்ணன் வேற வெளியே வரமாட்டேங்கிறாரு. சரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணிடுவோம். ஒரு பொம்மை ரெடி பண்ணி அண்ணன் மாதிரி வந்துட்டு அப்படியே சிட்டோ அப்படியே ரெடி பண்ணி வண்டியில பிரச்சார வாகனத்துல வந்து நிப்பாட்டிட்டாங்க. சோ வாக்கு சேகரிக்கு வேட்பாளர்கள்லாம் வந்து முயற்சி செய்யறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க அவங்களே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்காரங்களா அவ்வளவு முட்டாளுங்களாடா, இந்த பொம்மையை பார்த்து வந்து மயங்கி வந்து ஓட்டு போடுறதுக்கு. என்ன உங்களுடைய அரசியல் ட்ராக் ரெக்கார்டு என்ன? வெளியே வந்து மக்களை கூட பாத்துக்காத என்னையா ஒரு தலைவர், எனக்கு புரியல. இவ்வளவு பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. சரி வேட்பாளர் மட்டும் என்ன பண்ணுவார் பாவம். புஷியானந்த் அவர்கள் கால் பண்ணா வந்துட்டு போய் அவன் காலத்துல போய் வேலையை பாருங்கடான்றாரு. ஆதவர்ச்சனுக்கு கால் பண்ணா ஏகப்பட்ட பிரச்சனை. வேட்பு மனு வேற ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நிராகரிப்புன்றானுங்க. என்னன்னே எனக்கு ஒன்னும் புரியல. அவர் வேற பல கோடி ரூபாய் பிசினஸ் வேற இருக்கு. அவருக்கு போனா அவர் ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம தொண்டர்கள் மட்டும் இல்ல, நிர்வாகிகள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வேற வழி தெரியல, வேற வழி தெரியலாத்தா அப்படின்னு ஒரு டைலாக் வரல. அந்த மாதிரி இருக்கு பொழப்பு.